மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. 94 காலங்கள்லேருந்தே ஜெயலலிதாவுக்கு ஜோசியராக இருந்தவங்க தான். விஜய்க்கு அவங்க தான் பின்னிடுறது எல்லாமே இருக்கிறாங்க. பதவி பிரமாணம் எடுத்தது, யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும். இன்ஃபேக்ட் விஜய் யானை சின்னம் வாங்கினதே அவர் சொல்லிதாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நிறைய கேள்விகளுக்கு விஜய் ஏன் பதிலளிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, எல்லாம் தேவையெல்லாம் பதில் அளிக்க வேண்டாம்னு இவர் சொன்னதின் பேரில் தான் அவர் பதிலளிக்கலைங்கிறது சொல்லியிருக்காரு. எதுக்கு அரசு பதவி? செயல்கள் விளையாட்டுத்தனமாக செய்கிறது தான். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அரசியலை பொறுத்தவரையும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்துடுறாங்க. இந்த மாதிரி விமர்சனம்லாம் ஆளாகக்குள்ள உடனே வித்ரா பண்ணுறதோ வாபஸ் வாங்குறதோ அது அடுத்தடுத்ததில் அவர் மாற்றிக்கிட்டாருனாலே ஓகே சிஸ்டம் மாறுதுன்னு அர்த்தம். மாற்றிக்கல அதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணால் இப்போ இப்படி பேசுகிற நம்ம மாற்றி தான் பேசணும். 2008க்கு அப்புறம் முழுக்க டெல்லியில் இருந்த பண்டிட் பாஜகவை சார்ந்த ஒரு நபர் மறைமுகமா ஒரு பக்கம் விஜய் அவர் பக்கம் இழுத்து போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் ஜோதிடர் சொல்கிறத கேட்பாங்க. ஜெயலலிதாட்ட சொன்னாங்கல்ல, கோயிலுக்கு யானை வாங்கி கொடு, பெரியாரை எப்போ அரெஸ்ட் பண்ணுங்கிறதுலாம் ஜெயலலிதாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க தான். ஜெயலலிதா கட்சி ஃபுல்லாகவே ஜோதிடர்கள் நம்புவாங்க. ஆனால் பெரியாரை வச்சுக்கிட்டு இருக்கவங்க ஜோதிடத்தை நம்புறது எப்படின்னு எனக்கு தெரியல. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். என்னன்னா சார், இந்த தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியக்கார் ஒருத்தருக்கு ஒரு பதவி, அரசு பதவின்றாங்க. அவர் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க. பண்டிட் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இருக்கையிலே பெரிய ஆளு, விஜய் கூடயே சுற்றிட்டு இருக்காரு. விஜய் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றலாம் அவர் தான் இதுக்கப்புறம் சொல்ல போறாரு. அவருக்கு ஒரு அரசு பதவி அப்படின்ட்டாங்க. யார் அவரோட பின்னணி என்ன சார்? அப்படி இல்லை, அவங்க ஜெயலலிதா காலத்தில் 94 காலங்கள்லேருந்தே ஜெயலலிதாவுக்கு ஜோசியராக இருந்தவங்க தான். விஜய்க்கு அவங்க தான் பின்னிடுறது எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிபிஐக்கு கொஞ்ச நேரம் காரில் இருந்து அந்த டயத்துக்கு போகணும் வரணும், பதவி பிரமாணம் எடுத்தது, யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும், எல்லாமே இந்த கோட் ஷூட் போட்டது வரைக்குமே அவருடைய இந்த கோட் போட்டு போயிட்டு வர. ஆமாம். இதனால் வரைக்கும் அவர் எங்கே கோட் ஷூட் போட்டு மேடை ஏறினார் சொல்லுங்கள்? எல்லா இடத்துலையும் நார்மலாக ஒரு எல்லோ கலர் பேண்ட்டு, ஆர்டிஓ மாரி ஒயிட் ஷர்ட் போட்டு டக் பண்ணியிருப்பார். டக்குன்னு பண்ணாமல் கூட வருவார். எல்லாமே இப்போ நிறைய கேள்விகளுக்கு விஜய் ஏன் பதிலளிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் தேவையெல்லாம் பதில் அளிக்க வேண்டாம்னு இவர் சொன்னதின் பேரில் தான் அவர் பதிலளிக்கலைங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் 2008க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க டெல்லியில் தான் இருந்திருக்காரு. திருப்பி இப்போ விஜய் ஆட்சிக்கு வரான்றப்போ, விஜய் அரசுக்குள்ள வரான்றதுனால தான் திருப்பி டெல்லியிலேருந்து இங்கே பயணம் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஒரு தகவல்கள் எல்லாமே செய்தியில் பரவுன்றப்போ, ஸோ டெல்லியில் அவருக்கு என்ன வேலையாக இருந்திருக்கும்? அப்போ அவர் யார் கட்சியை சார்ந்தவராக இருந்திருப்பார்? யாருக்காக விஜய் கூட சேர்ந்திருக்கான்றது ஒரு கேள்வியாக அமையுது சார். இல்லை, அவர் யார் கட்சின்னு அவருக்கெல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு அப்படி ஒரு எண்ணெல்லாம் கிடையாது. யாருக்கு வேணுமோ நீங்கள் கூப்பிட்டு ஜோசியம் பார்க்கணும், எங்களுக்கு எப்படி பண்ணணும், எங்களோட சிஸ்டம் செட் பண்ணி கொடுங்கன்னா அது மாதிரி ஜெயலலிதா யானை வாங்கி கொடுத்தாங்கல்ல, கோயிலுக்குள்ளே யானை அதுவே இவர் சொல்லி தான் வாங்கி கொடுத்தது. யானைகள் புத்துணர்ச்சி முகாம் ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா முதுமலை காட்டில், அதுவுமே இவங்க வாங்கி கொடுத்தது தான். இன்ஃபேக்ட் விஜய் யானை சின்னம் வாங்கினதே அவர் சொல்லி தாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த கட்சி கூட்டில் யானை சின்னம் இருக்குல்ல, ஏன்னா ஜெயலலிதாவுக்கு யானை வாங்கி கொடுத்த பிறகு தான் அவங்களுக்கு வீழ்ச்சியே இல்லைங்கிறது ஜோசியரோட அனுமானம், பண்டிட்டோட அனுமானம். ஸோ அதனால தான் விஜய் கட்சியில் 2 எலிஃபண்ட் இருக்குல்ல, 2 பக்கமும் காலை தூக்கினவனி, அது இவர் சொல்லி தான் வச்சு கொடுத்தாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தகவல்கள் என்ன இருக்குது சார்? ஆனால் அவருக்கு இந்த மாதிரி அரசு பதவி கொடுத்தது நியாயமான ஒரு விஷயமா சார்? இப்போது அவர் தான் சிஎம், தமிழ்நாட்டு சிஎம், வாபஸ் வாங்கிட்டாங்களே. ஆமாம், இன்றைக்கி ஆக்சுவலாக இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஒரு தருவாயில், ஏன்னா இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கு அரசு பதவி? உங்களோட பர்சனலாக இருக்க ஒருத்தர்னா பிஏவாக வச்சுக்கலாம், இல்லை உங்களோட பர்சனல் ஒரு ஜோதிடராக வச்சுக்கலாம். அவருக்கு அரசு பதவி தரலாமா? ஏன்னா இது முதல் நாள், அதாவது பொறுப்பேற்று ஒரு 3-4 நாட்கள் தான் ஆகுது. இன்னும் 5 வருஷம் இருக்குன்றப்போ இந்த மாதிரியான செயல்ன்றது அடுத்தடுத்து தொடர வாய்ப்பு இருக்கும்ல? இல்லை, சில செயல்கள் விளையாட்டுத்தனமாக செய்கிறது தான். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அரசியலை பொறுத்தவரையும் சில இது அப்படி புரியாமல் சில செயல் செய்கிறது தான். அது அப்படியே சரி பண்ணிவிடுவாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்துடுறாங்க. இந்த மாதிரி விமர்சனம்லாம் ஆளாகக்குள்ள உடனே வித்ரா பண்ணுறதோ வாபஸ் வாங்குறதோ. இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போணுச்சு, அதை அடுத்தடுத்ததில் அவர் மாற்றிக்கிட்டாருனாலே ஓகே சிஸ்டம் மாறுதுன்னு அர்த்தம். மாற்றிக்கல அதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணால் இப்போ இப்படி பேசுகிற நம்ம மாற்றி தான் பேசணும். விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடெல்லாம் இன்னும் பேச ஆரம்பிக்கல. பட் அவருடைய இப்போ தான் அரசுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி சின்ன சிறுபிள்ளைத்தனமான வேலைகள் இருக்கும். ஜெயலலிதா சிஎம் தம்பி ஒரு நகைக்கடையே வாங்கிட்டு வீட்டில் வச்சுருந்தாங்க, பாலு ஜுல்லோஸை. தமிழ்நாடே ஒன்றுதாம்மா, இதுக்குமா நகைக்கடை உனக்கு? வீட்டுக்குள்ளே செருப்பு கடையே வச்சுருந்தாங்க, விதவிதமாக செருப்பு மாட்டுறதுக்கு. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அவங்களோட ஆரம்பகால பிகினிங்கில் அதுமாரி இருந்திருக்காங்கல்ல. அப்புறம் அவங்க தன்னை மாற்றிக்கலையா ஒரு அரசியல் ஸ்டாண்டுக்காக? அதுமாரி விஜயும் ஆரம்பத்தில் அது கூட ஒரு இதுவாக கூட இருந்திருக்கலாம். முதல்ல எனக்கு ஒரு அரசு பதவி கொடுத்து அதை நீக்கம் பண்ணுங்க, அது கூட உங்களுக்கு நல்ல சகுனம் தான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல ஜோதிடர். ஆனால் அவர் ஒரு செய்தியில் ஆக்சுவலாக இப்போ ஆல்ரெடி டிவிக்கில் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காங்க, ஜோதிடராக இருந்து எம்எல்ஏ ஆனவங்க.
அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து கேன்சர் இருந்தா சொல்லுங்க. நாங்க வந்து ஜோதிடம் பண்ணியே வந்து சரி பண்ணிடுவோம்னு சொன்ன ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து டிவிகேல வந்து எம்எல்ஏவா இருக்கு. கவுண்டமலை கனிமொழி ஆ. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாற்றுக் கட்சியிலேருந்து கேன்சரே வாங்க ஊம் சக்கா நான் ஒன்று சொன்னால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இருக்குது தான் தம்பி. எல்லா காமெடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு தான் 5 வருஷத்துக்கு உங்கள் கேமராவுக்கு ஃபுல் ரோலிங் இருக்குது. நீங்கள் ரோல் பண்ணி மெமரி கார்டு முடிகிற அளவுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கும் தான், சில தடுமாற்றங்கள் இருக்கும் தான். என்னை பொறுத்தவரை விஜய் தடுமாற்றங்கள் இல்லைங்கிறது என்னோட கருத்து. விஜய் தான் ரொம்ப ஸ்டடியாக பயணிக்கிறார். நேற்று போய் எல்லாரையும் பார்த்தது இதெல்லாம் வந்து ஒரு புதியமான முன்னெடுப்பு இல்லையா, ஒரு புது ஸ்டாண்டு. ஸோ அவர் தடுமாறலை. மற்றபடி மற்ற எல்லாரும் தடுமாறுவாங்க டோட்டலாகவே. அதெல்லாம் கண்டென்ட்டாக தான் ஆகும். நேற்று ஒரு எம்எல்ஏ பதவி பிரமாணம் பண்ண வைக்க ஒரு கீர்த்தனா வந்த பொண்ணு பேர் அந்த இதை எடுத்துருவில்ல, எம்எல்ஏ ஆகிட்டு பதவி சேர்த்து தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்கல்ல, போய் எடுத்தா அம்மா வீட்டில் போய் பள்ளிக்கூடத்து டீச்சர் மாதிரி மிஸ் ஹால் டிக்கெட் வீட்டில் இருக்குது மிஸ் போய் எடுத்தா முதல்ல மணி ஆகிட்டு பரிச்சை எழுத முடியாதுன்னு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சொதப்பல்கள் அது இருக்கும் தான். ட்ரோல் மெட்டீரியல் வந்தாங்க தான், ஒன்றும் பண்ண முடியாது. அவைக்காவே ட்ரோல் மெட்டீரியலாக இருந்த கட்சி தானே தம்பி. இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டாங்க, ட்ரோல் பண்ணுறதை விட்டாச்சு. ஏன்னா ட்ரோல் பண்ணுற இடத்துல அவங்க இல்லை, மக்கள் மத்தியில் நிரூபிச்சிட்டாங்கல்ல. நான் அன்றே விட்டேன் நான் அவங்கள கலாய்க்கிறத. நான் வந்து மக்கள்கிட்ட ஜெயிச்சிட்டேன்ப்பா. இப்போ என்ன சொல்கிறேன் இல்லைங்க, எப்படிங்க தமிழ்நாட்டோட சிஎம் நீங்கள் தான், ஆனரபிள் சிஎம் நீங்கள் தான், ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் தான் அப்படின்றது. விஜய் சில அரசியல் பக்குவத்தோடு நடந்துக்கிறாரு. செங்கோட்டையை வந்தப்போ எழுந்து நின்னார், எனக்கு அது ரொம்ப லைக் பண்ணேன். யாருக்கும் எழுந்துக்கல, ஓடா செகண்ட் உட்காந்துருந்தார். செங்கோட்டை வந்தப்போ எழுந்தார். எடப்பாடிக்கு எழுந்துக்கல தெரியுமா, எடப்பாடிக்கு எழுந்துக்கல. அங்கே போய் அவருக்கு பேப்பர் கீழே விழுது குப்பரக்கு சாயிறாரு. உடனே போட்டோம் தவழப்பாடியை பாருங்க மறுபடியும் தவழ்றாரு அப்படின்னு. டேய் பேப்பர் கீழே விழுந்துட்டான் அந்த மனுஷன். என்ன பண்ணார் அந்த இடத்துல பேப்பர் கீழே விழுந்துட்டு அதனை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் எழுந்து வணக்கம் வச்சார். அதெல்லாமே ஒரு நல்ல முன்னெடுப்பான அரசியல் தானே சார். ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போது இதே மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். 2008க்கு அப்புறம் முழுக்க முழுக்க டெல்லியில் இருந்த பண்டிட் வந்து பாஜகவை சார்ந்த ஒரு நபர், அங்கேருந்து தூண்டப்பட்டு தான் விஜயை வந்து இங்கே வந்து அவர் மறைமுகமாக ஒரு பக்கம் வந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறபடி நடக்கிற மாதிரி விஜய் வந்து அவர் பக்கம் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க சார். அப்படியெல்லாம் அவ்வளோ கேவலமாக போயிட்டான்னு பாஜக. நீங்கள் நினைக்கலாம் தம்பி பாஜக கேவலம்னா, இவ்வளோ கேவலமாக நினைக்காதீங்க, கொஞ்சம் கௌரவமாக நினைங்க. இப்படியெல்லாம் ப்ளே பண்ண மாட்டாங்க. கவர்னர் வச்சு ஆட்டுன்னு ஆட்டி பார்த்தாங்க. எப்படியோ போட்டு அடித்து சிஎம் வந்துட்டார்ல. ஜோதிடர் சொல்கிறத கேட்பாங்க. அது எதுக்காக வேண்டிய நடவடிக்கையில் ஜெயலலிதாட்ட சொன்னாங்கல்ல, சில விஷயங்கள் கோயிலுக்கு யானை வாங்கி கொடு, யார் எப்போ அரெஸ்ட் பண்ணுங்கிறதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க தான் ஜோதிடர்கள். கண்ணகி சிலை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, சட்டமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்ணகி சிலை நீ போகிற வழியில் உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு லைட்டாக லாரியை விட்டு அடிச்சு தூக்கி எறிஞ்சாங்க. மறுபடியும் கலைஞர் தூக்கி அந்த வைக்கலையே அந்த சிலையை. இதெல்லாம் ஜோதிடர்கள் சொல்லி செஞ்சது தானே. ஜெயலலிதா கட்சி ஃபுல்லாகவே ஜோதிடர்கள் நம்புவாங்க. யார் தான் நம்பலை, என்னையும் தான் சொல்லியிருக்கானோ என் ராசி நல்லா இருக்குன்னு. மனசுக்குள்ள ஒரு கிளுகிழப்பாக இருக்குல்ல, நாசமாக போயிடுவோம் காலங்கத்தில். இன்று சந்திராசிரமம் வாயை கொடுத்து விடாதீர்கள். ஐயோ நம்ம வாய் வேறு சும்மா இருக்காதடா, அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது தானே. அது ஒரு மாரல் சப்போர்ட்டு தானே. அது அவங்கவுங்க விருப்பம். ஜோதிடத்தை நம்புறது நம்பாதது எல்லாமே. கிளி ஜோசியம் பார்க்குறான், ஆனால் கிளியை வச்சுட்டு காலம்புற தெருவா உட்காந்துருக்கான். அவன் ஒரு நாள் கூட பணக்காரனாவளையே. ஏன் அவன் ஜோதிடத்தை அவனே பார்த்துக்க தெரியாதா? கிளி எனக்கு ஒரு சீட் கிளி, நான் என்ன அவனுக்கு கிளியோடு இருக்கிறதா அவனுடைய தலையெழுத்து. கிளியோட தானே சுற்றி வர்றாங்க என்ன கிளி ஜோசியம். அவங்க பணக்காரனாவள் இல்லை. ஜோதிடம் ஒரு மாரல் சப்போர்ட். நம்பினா அது நம்பிக்கை தான், நம்பலைன்னா அது அவநம்பிக்கை தான், மூட நம்பிக்கை தான். ஆனால் பெரியாரை வச்சுக்கிட்டு இருக்கவங்க ஜோதிடத்தை நம்புறது எப்படின்னு எனக்கு தெரியல. அதுதான் சார் இப்போ கேட்க வந்தேன். ஏன்னா அங்கே வந்து பெரியாரோட புகைப்படம் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான செயல்கள்லாம் வராது. ஸோ அதெல்லாம் வந்து அடிக்கணுன்றக்காக தான் இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது, அதை சார்ந்து இருக்க ஒரு நபருக்கு வந்து ஒரு அரசு பதவி, அதுக்கு ஒரு அரசு பதவி, அதாவது ஜோதிடத்துக்கு ஒரு அரசு பதவிங்கிறது அப்படியே இதுக்கு மாறா நடக்கிற மாதிரி இருக்காது. சரி, ஒரு 75 ஆண்டுகள் அரசியல் தம்பி. அவரோட டிரைவரோட பையன் வந்து எம்எல்ஏ ஆகலாம், அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அவர் ஜோதிடம் பார்த்து நாள் குறித்து ஒரு அரசு பதவிக்கு வரக்கூடாதா? அவர் டிரைவர் தானே தம்பி எம்எல்ஏ இருக்கிறாரு பையன். ஏன்னா ஒரு அரசு பதவி கொடுத்தாதான் என்ன, இருந்துட்டு போட்டுமே. அது அவங்க கட்சி, அவங்க டெவலப்மெண்ட். பட் அரசு பதவிங்கிறது என்னோடய வரிப்பணமும் இருக்குது அதில். அது நியாயமானவங்களுக்கு கொடுக்கணும். ஜோதிடமாக பர்சனலாக வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி விமர்சனத்தையெல்லாம் விஜய் முதல்ல தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு தான் முதலே ஒரு விளக்கம் சொல்லிட்டேன். ஜோதிடரே சொல்லியிருக்கலாம், எனக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு விமர்சனத்தை வாங்கி உங்கள் மேலே ஒரு கண்டிஸ்டி போன பிறகு என் பதவி எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா அரச பதவி அவரிடம் அவ்வளோ வறுமையில் வச்சுருக்க போகிறாரு என்ன விஜய். அரச பதவி கொடுத்து மாதம் 80,000 சம்பளம் கொடுத்து அந்த அந்த வறுமையில் இருக்க போகிறாரு என்ன. எத்தனை கோடி பணம் கொடுப்பாரு ஒரு கணிப்புக்கு. கட்டம் சொல்லுது, நான் சொல்லலே, கட்டம் சொல்லுது பாருங்கோ.
அதில் பாருங்கன்னா இந்த வாட்டி தான் நீங்கள் கடைசியாக கொடியேற்றுவேள், அடுத்த வாட்டி ஏற்ற மாட்டேல், அவரோட ஆயுள் ரேகை ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிம்பாரு அமைதிப்படையில். இப்படி சட்டையில் தூக்கிட்டு, மணியா அந்த கிளாஸை பிடி அப்படின்னு சொல்லிட்டு, சாமி உங்கள் ரேகையை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், 95 ஏஜ் இருப்பேன், அந்த மற்ற ரேகையை விடுங்கண்ணா, அந்த ஆயுள் ரேகை எப்படி இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது, 95 ஏஜ் இருப்பேன் அப்படின்னு டக்குன்னு பிசில் எடுத்து டப்புன்னு அடிப்பார் சத்யராஜ். கேட்குறாங்க, அவன் ஆயிலே அவனுக்கு கணிக்க தெரில, இவன் என்னடா ஆயில கணிக்க போகிறானா, கிளாஸை குடுறா மணியாகும் பாரு, இது குறைஞ்சிருக்கு, நீ குடிச்சியா? இல்லை நீங்கள் தான் தெளிச்சிங்க, அபிஸ்து உண்டை புதைங்கவும் போகிறா இல்லையா? ஜோதிடத்துக்கும் நம்பிக்கை அதை விட ஒரு நேரடி பகுத்தறிவாயத்தை யாரும் சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க நம்பிக்கை தான். சார், நான் அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகள் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே, நமக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் எல்லாமே தேர்ந்து போகும்போது ஜோதிடர் நம்பி தான் நம்ம வந்து களத்தில் இறங்கணும். இப்போ ஜெயலலிதாமா நீங்கள் சொன்ன மாதிரி 2008 1996 91 காலத்துல இருந்து இந்த பண்டிட் அப்படின்றவரை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்போ விஜயும் ஃபாலோ பண்ணுறாருன்னா அப்போ இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க சார்? ஏன்னா மக்களுக்காக நல்லது செய்கிறோம், அதை நேரங்காலம் பார்த்தா செய்யணும் அப்படின்றது. தம்பி எல்லா பிள்ளையாரை கொண்டு வர்றாங்க, ராவுகாலம் பார்க்காம நாமினேஷன் பார்க்குறதே இல்லை, கட்டுறதே இல்லை, அப்புறம் இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அஷ்டமி நவமி பார்க்குறாங்க, பார்க்காம யார் இருக்கா? வேணா வேணா நானே பெரியாரை பேசுகிறவன் தான், நெத்தியில் பொட்டு வச்சு இல்லையா, கோயிலுக்கு போகலாங்க பாரு, வெறும் சிலையாக வச்சுருக்கேன் பாரு, உனக்கு பின்னாடி ஒரு சிவபெருமான், அந்த ஒரு முருகர் சிலை, இந்த ஒரு புத்தர் சிலை வச்சுருக்கேன். அது பகுத்தறிவுக்கு வேறு, என்னோட நம்பிக்கைங்கிறது வேறு. விஜய் அவர்கள் நம்புகிறாரு, நம்பிக்கைக்கு அவர் தான் பாத்திரமாக இருக்கார். ஏன்னா கூட இருக்க யாரையும் நம்ப முடியாது, அரசியலில் யாரையும் நம்ப முடியாது, எப்போ ஒன்றுமே கவுத்து விட்ருவாங்க. ஜோதிடர்கள் நம்புகிறாங்க, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே வருது, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஓகே சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.